கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என் வீடியோலாம் பார்த்துட்ட பிறகு, புரிஞ்சின பிறகு, கடவுள் ஒன்றும் இல்லைன்னு உணர்ந்த பிறகு, எனக்குள்ளே அநியாயமான விசேஷமானதெல்லாம் எனக்குள்ளே இருக்குதுன்ற பிறகு இதெல்லாம் உங்களுக்கு தோன்றது இயல்பு தான். மத சடங்குங்கள்லாம் அது கோயிலுக்கு போகிறது தான்றது இல்லை, மற்ற மத சடங்கு கூட போயிடும் உங்களுக்கு பெரும் பகுதி. இந்துவை தவிர மற்றவங்கெல்லாம் மத சடங்குலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா பாண்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க செத்த பேருக்கு போதிக்கிறதுக்கான சுடுகாடை அவங்க கைவசம் வச்சுக்கிறாங்க. மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டுருப்பாங்க. அது ஜமாத்துலேயோ அல்லது சர்ச்சிலையோ அந்த சர்ச்சுக்குரிய ஒரு இடத்துல தான் அடக்கம் செய்வாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. என்னுடைய பயிற்சி இதெல்லாம் செய்வாங்க. ஆனாலும் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இங்கே போய் முட்டுவாங்க. நீங்கள் அந்த மற்ற மதத்தில், இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை கிடையாது. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என் கோயிலுக்கு போகாமல் விட்டுருவாங்க. ஒரு இந்து கோயிலுக்கு போனாலும் போக கட்டி இந்து தான். அவனுக்கு எந்த மெம்பர்ஷிப் கார்டும் இருக்காது. மரணத்துக்கான சுடுகாடெல்லாம் அங்கங்கே அந்தந்த ஊரில் இருக்கும். சில இடத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் ஜாதி கூட்டமாக சேர்ந்து ஒரு சுடுகாடு உருவாக்கி வச்சுருப்பாங்க, அங்கே புதைப்பாங்க. ஆனால் மற்ற மதங்கள், ஏனைய மதங்கள்லாம் அப்படி இல்லை. அவங்க அந்த லாஸ்ட் அந்த டெத்தை அவங்க வரையறுத்து வச்சுருப்பாங்க. அதனால் வேண்டி நான் செத்த பேர் எங்கே புதைப்பாங்க, எனக்கு சுடுகாடு இல்லையன்றதுக்காக வேண்டி அந்த மதத்தை விட்டு, அந்த கோட்பாடுகளை விட்டு, அந்த கொள்கையை விட்டு வெளியே வர முடியாது. இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இது நிறைய பேருக்கு புரியறதில்லை. ஆனால் இந்து மதத்தில் பயங்கர சுதந்திரம். சொல்லிப்பானுங்க ஜாதியில் ஏற்றத்தை ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, பூச்சிக்கிறாங்க அப்படின்னா 100% சுதந்திரம் இருக்குது. சைவம் சாப்பிட்டாலும் இந்து, அசைவம் சாப்பிட்டாலும் இந்து. எல்லாமே யாரும் என்ன வேணால் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு இருந்துன்னு சொல்லிக்க முடியும். நீங்கள் பெருமாளை கும்பிட்டாலும் இந்து, சிவனை கும்பிட்டாலும் இந்து. சைவம் வைணவம் சண்டை போட்டு நிற்பானுங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்து தான். ஒரு 6 கிளைகள் இருக்குது. சாக்தம், கௌமாரம் அப்படின்லாம். அவங்கெல்லாம் கூட இந்து தான். நீங்கள் ஒரு இந்துவாக இருந்து வளர்க்கப்பட்டதுனால வேண்டி உங்கள் கோயில் அதனால் இது போடுங்க. என்ன தெரிஞ்சது அதனால் கிடையாது. எந்த மதத்தை பின்னணியில் நீங்கள் இருந்திருந்தாலும் அதனாலலாம் என்ன தெரியல. சாதாரணமாக இதில் அல்கிரிதம் வேலை செய்யுது. நீங்கள் ஆன்மீகவாதத்தையாக இருப்பீங்க, ஏதோ ஒன்று யாரோ ஒரு ஆன்மீக பேச்சாளர் கேட்பீங்க. அதனால் அது அந்த ஃபோனே என்ன பண்ணோம், இல்லை அந்த யூடியூபே அந்த சேனலே என்ன பண்ணோன்னா, நீ இந்த மாதிரி ஒரு ஆர்வம் உள்ளவனாக இருக்குன்றதுனால என்னோடய வீடியோவை தந்து உங்களுக்கு காட்டும். ஏன்னா நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவை கேட்குற ஒரு மனிதனாக இருக்கிறதுனால வேண்டி என்னோடய பேச்சும் அங்கே காட்டும். அப்போ நீங்கள் என்னை பார்க்கலாம். அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், போகலாம். இல்லை உங்கள் நண்பர் யாருன்னா என்னை பார்த்துருப்பாங்க, அதனால் உங்களுக்கு காட்டும். சில பேர் காமிச்சு சொல்லியே அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சிவகினோத்து லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க, அப்படியே உங்களுக்கு காட்டும். சில பேர் பார்த்துட்டு கேவலை பற்றிலாம், அசிங்க பற்றிலாம், சென்னை பாஷை பேசுகிறவங்க வானான்னு விட்டுருக்கலாம். தமிழ் பேசுகிற ஆன்மீகவாதி இல்லைன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம். கூர்ந்த ஞானம், கூர்ந்த மதி இல்லாதவர் பேசுகிறாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் உங்கள் சொந்த பிரச்சனைங்க. இப்போ சடங்கை விட்டுட்டீங்க உள்ள, அது ஒன்றுமே இல்லை. அது ஒரு சும்மா சடங்கு. அது ஒரு சடங்கு. இப்போ கட்டாயத்தில் நீ பேரில் நீங்கள் சுடுகாட்டுக்கு போகணுன்ற கட்டாயம் இந்துவாக இல்லாததை பற்றி நீங்கள் என்னோட பயிற்சி செய்யறதுல தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மதத்தவங்களும் பயிற்சியெல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்க அந்த மத விடுதலையை அடையவே முடியாது. மதத்துலேருந்து வெளியே வர முடியாது அவங்களால. லாக்குடு. ஆனால் இந்துக்கு அப்படி கிடையாது. நான் மனிதன் பரிபூர்ணமானவன்னு சொல்ல முடியும். மற்றவங்க யாரும் அப்படி சொல்ல முடியாது. சொல்லலாம், எனக்கு மதம்லாம் இல்லைங்க, நான் அதெல்லாம் தாண்டி யோசிக்கிறவன் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு சர்ச்சுக்கோ அல்லது மசூதிக்கோ கட்டுப்பட்டவராக தான் இருப்பீங்க. ஜமாத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு பாதிரியார் ஒரு கூட்டத்துக்கு, பல விதமான கூட்டம் இருக்குது. அதுலேயும் கூட ரோமன் கத்தலிக்கு பெந்தகோஸ்து இந்த மாதிரிலாம் கூட்டம் இருக்குது. சின்னிஜியாக நம்ம ஊரில் இல்லை, அது இந்தியாவில் இல்லை, வெளியெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. தனித்தனியாக நிறைய கூட்டங்கள் இருக்குது. ஜமாத்தே வேறு ஊருக்கு ஒரு ஜமாத்து வச்சுருப்பாங்க. ஜமாத்தில் ஆளுக்கு வேறு அது மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் நம்ம பேச முடியாது. மத அடையாளத்தை அவங்களால இழக்க முடியாது. என்னுடைய நோக்கம் எல்லாரும் மனிதர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, கொண்டாட்டமானவர்களாக மாறணும். அதுதான் என்னுடைய நோக்கம். இன்னும் வாழ்நாளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டு, எவ்வளோ இந்த மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறது தான் உங்கள் இஷ்டம். நீங்கள் கோயிலுக்கு போகிறது வரதெல்லாம் சும்மா தான். திருநீர் வச்சுக்கிட்டோ, சந்தனம் வச்சுக்கிட்டோ, நாமம் போடுறதோ, பட்டை அடிக்கிறதோ, இல்லை காளி கும்பிட்றதோ, அம்மனை கும்பிட்றதோ, இல்லை பெருமாளை சிவனை கும்பிட்றதோ, வீட்டில் ஒரு வழிபாடு பண்ணுறதோ,
கணபதியை வச்சுட்டு அதுக்கு கணபதி அப்பா மோரியா சொல்கிறதோ இல்லை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதோ ரொம்ப ஈஸி தான். யாரோ ஒரு கிறிஸ்துவரே நமக்கு கேக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்ருவான். இவன் போய் கொடுத்தா தான் வாங்கி போய் பின்னாடி போட்டுருவான், இல்லைனா கொடுக்கும்போதே சாத்தான் வானான்னுவான். இந்த இந்துக்களுக்கு பாவம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான், கேக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான். நீங்கள் ஒரு இந்து கடை நடத்துறாருன்னு சொன்னால் 3 படம் வச்சுட்டுருவான். ஏசுநாதரும் இருப்பார், நபியோட அந்த லெட்டர் ஒன்று வச்சுட்டு இருப்பான், ஒரு பக்கம் கணபதியும் இருப்பார். ஒரு பிரச்சனையுமே இருக்காது. 3க்கும் சேர்த்து கருப்புறம் காத்துவான், 3க்கும் சேர்த்து மெழுகுவத்தி கொளுத்துவான், 3க்கும் ஒருத்தர் வந்து அல்ல வந்து சாம்பிராணி போக போட்டான்னா 3க்கும் சேர்த்து ஊதி விட்டு போயிடுவார். ஒரு பிரச்சனையுமே இருக்காது அவனுக்கிட்ட. என்னை பொறுத்த நீங்கள் இந்துவாக போனதுனால உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, எப்படி வேணால் இருந்துக்கலாம் பார்த்துங்க. நானும் அதுதான் சொல்லுங்கிறேன், எப்படி வேணால் வாழுங்கன்ட்டு. உங்களை கட்டுப்படுத்தி வச்சுது உங்கள் மரணம்னா பாவம் இல்லை, நீங்கள் முதல்ல அது விடுதலை அடையணும் தானே. எனக்கு தெரியாது, உங்கள் இஷ்டம், எனக்கு முரண்பாடெலாம் இல்லை. அது அவங்கவுங்க பிரச்சனை. சண்டை போகிறதுக்காகலாம் நான் இதை பேசலை. எனக்கு 2 மதத்து மேலேயும் வெறுப்பெல்லாம் கிடையாது. மனிதர்கள் தான் மதத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எனக்கு மதம் தான் வேணாம், மனிதர்கள் வேணாம்னு நான் சொல்லவே இல்லை. பட் மனிதனாக இருக்கிற யாரும் என்னை நேசிக்கலாம், நானும் ஒரு மனுஷன் உங்களை நேசிப்பேன். மனுஷனாக நம்ம 2 பேருக்கும் பிரச்சனையே இல்லை. கருத்து கோட்பாடு நீங்களாக உருவாக்கி வச்சின்னு பாவம் தான். அதனால் நீங்கள் கும்பிட்டதுனால என்னை பார்க்கல, தேடினீங்க, எது உண்மையாக இருக்குன்னு தேடினீங்க. தேடுற மனிதன் யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், என்ன வந்து அடைவோம். தேடியது தான் காரணம். மற்றபடி சடங்கெல்லாம் அவங்க இஷ்டம். அதுமாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது, குருவே நான் டெய்லியும் சரக்கு வச்சுட்டு சாமி கும்பிடலாமா, கேட்கக்கூடாது. நான் வந்து காளியை கும்பிட்றேன், வீரபத்திரனை கும்பிட்றேன், இல்லை கருப்பு சாமியை கும்பிட்றேன், சுருட்டு சாராயம்லாம் வச்சு தான் கும்பிட்றேன். நான் வந்து அந்த மாதிரி சுருட்டு சாராயம் குடிச்சதுனால தான் உங்களே எனக்கு பிடிச்சிருதோ கேட்டால் நான் என்ன பண்ணுறது. இப்போ கூட நீங்கள் சுருட்டுன்னு வர பேசுனீங்களே, அதெல்லாம் இல்லை. சுருட்டு பிடிக்காதவர் கூட என்னை நேசிக்கலாம், கரிமீன் சாப்பிடாதவர் கூட என்கிட்ட வரலாம், அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்து கட்டாயப்படுத்த நினச்சி போகிறீங்க. ஐயோ அங்கே போனால் பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட சொல்லுவாங்க போல். பேசும்போதெல்லாம் இதை சொல்லிடுறேன், இந்த மாட்டுக்கறி சாமியார் அப்படிலாம் கிடையாது. உங்கள் இஷ்டம், வாழ்க்கை உங்களுக்கு. நான் ஒரு உன்னதமான ஒன்று சொல்கிறேன், கடவுள் வெற்றிடமா சூன்யமா எங்கேமா இருக்குது, நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிறோம், அந்த கடவுள் நமக்குள்ளவும் இருக்குது. அவ்வளவுதான் நான் பேசுறதெல்லாம். இதுக்கு சடங்கு சமுதாயம்லாம் தேவையில்லை. சில பல பயிற்சிகளை செஞ்சால் நீங்கள் அதை அடைய முடியும். அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.